இப்போ என்ன ஐடியா எனக்கு ஓடுதுன்னா, காலத்துக்கும் எத்தனை வருஷம் இருந்தாலும் அத்தனை வருஷம் ஒரே செடியில் ஒரு 3 இருக்கணும். இந்த ஏரியாவிலேயே போன தடவை 480 கிலோ பிடிங்கிருக்காங்க. இந்த மாதிரி சின்ன வண்டிகளை வாங்கிக்கிட்டு இதில் கூட அட்வான்ஸ் டெக்னாலஜி என்னமோ வந்திருக்குதான்னு பார்த்துக்கிட்டு வாங்கிக்கிட்டோம்னா விவசாயம் நம்ம விளைச்சிருவோம். இந்த மழை காலம் முடிஞ்ச உடனே 1 கிலோ 300 ரூபா 400 ரூபாய்க்கு போயிடும். இது மாத்திரம் கம்ப்ளீட்டாக ஆர்கானிக். நம்ம செயற்கையான பூச்சி மருந்து அடிக்கிறது. கத்திரிக்காய் ஒன்றுக்கு மட்டும்தான் நம்ம புழுவுக்கு மட்டும்தான் அடிச்சுக்கிட வேண்டியது. மற்றது எல்லாமே ஆர்கானிக். புழு இருந்தால் இதுக்கு அவ்வளோவா ஒன்றும் பெருசாக புழு வராது. நம்ம கத்திரிக்கு புழு வரும், நிறைய வரும். அதில் என்ன பண்ணிக்கிடுவோம்னா இதை அடிச்சுக்கிட்டு எப்போயோ ஒரு தடவை நம்மளை கைவிட்டு போகுதுன்னு தெரிஞ்சால் மாத்திரம் அடிச்சுக்கிடணும். அதில் நாங்கள் அடிக்கலை. சரி, என்னதான் கடைசி முடிவு ரிசல்ட் என்னதான் ஆகும் பார்ப்போம். ஏன்னா மற்றவனுக்கு போய் நம்ம இது மாதிரி சொல்லி அவனுக்கு நஷ்டப்படுத்துறத விட நம்ம நஷ்டம் சரி எதில் தான் பாஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக தான் அதில் நாங்கள் அடிக்கவே இல்லை. புழு இருக்கு. இதுகளுக்கெல்லாம் ரசாயனங்க கிடையவே கிடையாது. இது நம்ம பாலி ஹவுஸ். இது போடுறோம்னா கொஞ்சம் காஸ்ட்லி. அது ஷேட் ஹவுஸ் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த ஏரியா மொத்தத்துக்கு போட போகிறோம். இப்போ 2வது தடவை உங்களுக்கு சரி நீங்கள் நல்ல விவசாயம் இருக்கிறதுனால சொல்கிறேன். முருங்கைக்காய் இந்த மழை காலம் முடிஞ்ச உடனே 1 கிலோ 300 ரூபா 400 ரூபாய்க்கு போயிடும். அது மழை பெஞ்சாலே இருக்கிற பூவெல்லாம் கொட்டி போடும். நமக்கு 2 தடவை மழை பெஞ்சிருக்கு, மொத்தத்துக்கும் கொட்டி போச்சு. அதுக்கு முன்னாடி இருக்கிற பிஞ்சு தான் இப்போ காயாக வருது. இந்த மாதிரி போட்டுக்கிட்டோம்னு சொன்னோம்னா மழை உள்ள விழுகாது. ஒரு ட்ரையல் பார்ப்போம்ட்டு ஒரு 2 செடி வச்சிருக்கோம். அது வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரொம்ப இது மாதிரி வளர்ச்சி எல்லாம் ஒன்றும் போடாமல் நம்ம செடி எவ்வளோ உயரம் வளருமோ சும்மா நம்ம தாழ்வாரம் போட்ட மாதிரி இந்த பேப்பரவே தாழ்வாரம் மாதிரி கம்மியான விலையில போட்டு முருங்கைக்காய் அதில் வர முடிஞ்சதுன்னு சொன்னோம்னா விவசாயி பழச்சிட்டு போயிடுவான்ல. இப்போ அந்த டயத்தில் வர்றதெல்லாம் வெளிநாட்டிலேருந்து தான் நமக்கு முருங்கைக்காய் வர்றது. நம்ம இப்போ முருங்கைக்காய் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறோம். அந்த டயத்தில் என்னமோ அவங்களுக்கு வெயில் அங்கே இருக்கிறதுனால நமக்கு இங்கே மழை இருக்கிறதுனால நமக்கு போயிடுது. அங்கேருந்து நம்ம இறக்குமதி பண்ணிக்கிட்டு தான் 400 ரூபா 300 ரூபான்னு விற்கிறாங்க. நம்ம குறைச்ச விலைக்கு ஏற்றுமதி பண்ணிட்டு கூடு விலைக்கு இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது வேற. அதனால தான் நம்ம உள்ளே வச்சிருக்கோம். நல்லா தடுத்து இருக்கு. இந்த வருஷம் பார்ப்போம். ஒருவேளை இது மாதிரி ஆய்ப்பு வச்சு நல்லா தான் அந்த டயத்தில் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இது மாதிரி போட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ரொம்ப வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமா 10 சென்ட் 20 சென்ட். விவசாயிகளுக்கு நான் என்ன சொல்ல வர்றேன்னு சொன்னோம்னா எவனோ சொன்னான்னு சொல்லி போய் டெமிட் ஆகி போய் ஏகப்பட்டது போட்டு அவன் நஷ்டமாகறத விட சொல்ற எல்லாரும் வார்த்தையும் கேட்போம். ஏன்னா நம்ம பிறந்ததே கத்துக்கிறதுக்காக தான் பிறந்திருக்கோம். கத்துக்கிட்டே தான் இருக்கும். தினதினம் சாகுறப்பம் கூட எப்படி போய் குளியில் விழுக போறோம்ங்கிறது கூட கத்துக்கிட வேண்டியது. அதனால நான் என்ன சொல்றேன்னா கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சு பார்ப்பேன். நான் சொல்ல வர்றது அதுதான். விவசாயிகளுக்கு டெமிட்டாகி போய் செஞ்சிடாதங்க. என்னமோ கோடிக்கணக்கில் வந்துடும் எவனும் சொன்னோம்னா கோடிக்கணக்கில் வந்துடும்னு சொல்லி போட்டு செஞ்சிட வேண்டாம். கொஞ்சம் செஞ்சு பாருங்க, நல்லா வந்துச்சுன்னா செய்வோம். 10 சென்ட் செய்யலாம். அடுத்து என்ன அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்துக்கிடுவோம். நம்ம தகுதிக்கு பொறுத்து பண்ணிக்கிடலாம். சரி. இதில் தக்காளி போட்டிருக்கோம். இந்த பாலி ஹவுஸுக்கு தக்காளி சரியா வரல. ஷேட் நெட்ல பிரமாதமா வருது. அதுக்கு தான் நம்ம வேரியேஷன் பார்க்கறதுக்கு தான் இந்த 2ஐயும் போட்டிருக்கோம். ஏன்னா நம்மளுக்கு எதுவும் தெரியாது, அது என்ன சொல்லுதுங்கிறதே நமக்கு தெரியாது.
செஞ்சு பார்ப்போம்னு செஞ்சுருக்கோம். இது அவ்வளோ நல்லா இல்லை. இதாவது இந்த காற்றை அடிக்கிற தூரத்துக்கு கொஞ்சம் தூரம் வரைக்கும் நல்லா இருக்கு. அந்த கிழக்கு பக்கம் நல்லாவே இல்லை. நீங்கள் இங்கேருந்து வெளியிருந்து பார்த்தாலே தெரியும். தெரியுது. இல்லை கொஞ்சம் அங்கிட்ட இருந்து பார்த்தா இது வரைக்கும் நல்லா இருக்கு. அதுக்கு அந்த பக்கம் நல்லாவே அந்த கடைசியில் நல்லா இருக்கு பாருங்க. அந்த கடைசியில் நல்லா இருக்கு. அந்த காற்று அடிக்கிறது வச்சுக்கல. உங்கள்கிட்ட கலை நிர்வாகம் நல்லா இருக்கு. இங்கே கலை அதிகமாக வரல. எங்களுக்கு வந்து கலை அதிகம், கடுமையாக ஓட்டு. ஆமாம், இப்போ நாங்கள் ஓட்ட போகிறோம்ல மத்தியானத்துக்கு அப்புறம். நாங்களும் அப்படி தான் ஓட்டிகிட்டு தான் இருக்கோம். பெரிய வண்டி வச்சு அதாவது ஈரம் உணர்ந்து போகலை அப்படிங்கிறதுக்காக நம்ம இருந்தோம்னா களை பெருசாகிடும். இந்த அந்த அந்த வண்டிகளை வச்சு இப்போ மத்தியானத்துக்கு அப்புறம் அது ஓட்ட சொல்லி ஒரு 3 வண்டி வச்சு ஓட்டினா இது இந்த மட்டும் தான் வளர்ந்துருக்கு. இது இன்னைக்கும் ஈரம் இருக்குதுன்னு நீங்கள் பெரிய வண்டி போனோம்னா பதிஞ்சிடும். அதனால் நம்ம விட்டு வச்சோன்னு வச்சுக்க அது பெருசாகிடுது. அவ்வளோதான் வித்தியாசம். இந்த மாதிரி சின்ன வண்டிகளை வாங்கிக்கிட்டு இதில் கூட அட்வான்ஸ் டெக்னாலஜி என்னமோ வந்திருக்குதான்னு பார்த்துக்கிட்டு வாங்கிக்கிட்டோம்னா விவசாயம் நம்ம விளைச்சிருவோம். அது ஒரு டைப்பாக இருக்கும், இது ஒரு டைப்பாக இருக்கும். ஏன்னா இது ஷேட் நெட்டு. தக்காளியும் கூட இதில் அசல் சொல்லவே வேண்டாம். இந்த ஏரியாவிலேயே போன தடவை 480 கிலோ பிடிங்கிருக்காங்க. அதில் தக்காளியா? தக்காளி ஓகே ஓகே. கொஞ்சோண்டு தான், 6 லைன் தான் வச்சு 2-3 மாதம் தான் இருக்கும். 12ஆம் மாதம் போட்டிருக்கேன். லாஸ்ட் தான் 3 மாதம் ஆகுது. ஏகப்பட்ட தக்காளி. அதான் விலை ரொம்ப குறைஞ்சி போயிடுது. விலை குறைஞ்சி போச்சு. நமக்கு விலை குறைஞ்சாலும் நம்ம வேற ஏதாவது பண்ணுவோம்னு முடிவு பண்ணியிருக்கோம். பவுடர் பண்ணுறோம். பரவாயில்ல. அல்ல, விவசாயத்தை விளைவிக்கிறத விட அதை எப்படி விற்பனை பண்ணுறது ஒரு பெரிய கஷ்டம். அதுதான் காலப்போக்கில் எல்லாம் ஒன்று சேர்ந்துருவோம். ஆமாம், ஒரு இடத்துல விற்றுக்கிடுவோம். ஒன்றும் கவலை வேண்டாம், கொஞ்சம் டைம் கொடுங்க, அவ்வளோதான் செய்வோம். ரெண்டாவது ஈல்டு வரும் போல. ஆமாம், ரெண்டாவது ஈல்டு தான். அதாவது இதில் ஒன்றும் சொல்லிக்கிறதுக்கு நான் விரும்புகிறேன். நீங்கள் எப்பவும் கண்டினியூவாக உரத்தை கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி வரும். இன்னொரு தடவையும் கூட வரும். நம்ம என்ன இவ்வளோதான் போட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு மனசில் வச்சுக்கிட்டு நிறுத்திடுறோம். இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் ஈல்டு எடுத்து செகண்ட் ஈல்டுக்கு வந்துருச்சு. ஏகப்பட்ட செகண்ட் ஈல்டு தான் நிறைய வருது, அருமையாக வருது. இப்போ நாங்கள் இதுலேயும் ஒரு 3 லைன், இந்த 2 லைன் இங்கே விட்டுட்டு இந்த ஒரு லைன் எடுத்துட்டு இந்த பக்கம் ஒரு 2 லைன் விட்டு 4 லைனுக்கு ஒரு லைன் எடுத்துருமோன்னு முடிவு பண்ணி வச்சிருக்கோம். அடுத்த வருஷம் ஏன்னு சொன்னோம்னா உள்ள போய் மருந்து அடிக்கிறதுக்கு முடியல. டோன் வச்சு அடிச்சாலும் ஒன்றும் பிரயோஜனப்பட்டு வராது. அடிச்சா பிரயோஜனம் இல்லை. அது நீங்க தான் சொல்லணும், விவசாயி நீங்க தான் சொல்லணும். ட்ரோன் வேஸ்ட். நான் சொல்லிட்டேன் எல்லாத்தையுமே. ட்ரோன் வந்து வேஸ்ட். ட்ரோன் அடிச்சோம்னா நமக்கு பாதிப்பு தான். அதாவது அவன் கண்டுபிடிச்சான்னு ஓன் நெத்தியில வச்சா எப்படி? ஆமா, வெளிநாட்டுக்காரன் டோனை கண்டுபிடிச்சான். அவன் எது கண்டுபிடிச்சான்னு தெரியல. விவசாயி மண்டையில் வச்சா எப்படிங்கிறேன். இந்த பயிரெல்லாம் அதுக்கு தானே தெரியுதா? ட்ரோன்னால நமக்கு வேஸ்ட் தான், அழிவு தான். இப்போ காயெல்லாம் அவிஞ்சு போச்சு நமக்கு. போன தடவை வந்து நான் என்ன சொல்றேன்னா, அது வந்து 12 குண்டல் அந்த அளவுக்கு நம்மளா அதை டோன் ஓட்டல. எவனா ஓட்டுறவன் தான் ஓட்டுறான். அவனுக்கு சரியா ஓட்ட தெரிஞ்சா பரவாயில்ல. சரியா போச்சு. சரியா ஓட்ட தெரியலன்னு வச்சுக்க, உனக்கு ஏற்பட்ட கேது எல்லாருக்கும் ஏற்படும். போய் அந்த டவுன் திரும்புறான் இல்லையா? ஆமா, அந்த இடத்துல மொத்தம் ஆயிப்போகுது. எனக்கே ஆயிப்போச்சு. சரி, அடிச்சு முடிச்சு விடுது. கீழே அப்படியே சாஞ்சு போய் அது அப்படியே உள்ள அவிஞ்சு போயிடுது காயெல்லாம். எனக்கே ஆயிப்போச்சு. நான் ட்ரோன் அடிச்சு எவ்வளவு பெரிய முட்டாள் தானே அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன் நான். இந்த 2 லைன் மாத்திரம் நம்ம சொன்ன
மாதிரி எந்த கண்ணும் விடாமல் வைக்க போகிறோம். இதுலேருந்து ஒரு 6 லைன் வந்து ஒரு கன்று, அந்த 6க்கு இன்னொரு 6 வந்து 2 கன்று, பிற ஒரு 6 வந்து 3 கன்று, ஒரு தாய் ஒரு 3. நம்ம ஒரு கிட்டத்தட்ட 15-16 மாசத்துக்குள்ள எடுத்துருவோம். இப்போ என்ன ஐடியா எனக்கு ஓடுதுன்னா, காலத்துக்கும் எத்தனை வருஷம் இருந்தாலும் அத்தனை வருஷம் ஒரே செடியில ஒரு 3 இருக்கணும். 3 இல்லை 4, அதான் 3 மாசத்துக்கு 1. இது முதல்ல இந்த ஐடியா வந்தது. இப்ப வந்த ஐடியா என்னன்னு சொன்னா, இவன் காலத்துக்கு ஒரு தடவை வச்சுட்டோம்னு சொன்னோம்னா இனி ஒன்றும் பண்ணிட வேண்டாம், அவன் உரத்தை மாத்திரம் போட்டுக்கிட்டா போதும். இதுக்கு என்ன உரம் கொடுத்துருக்கீங்க? இப்ப நம்ம வந்து இதுல வந்து நம்ம எண்ணெயில எடுத்து பின்னாக்கு ஆயில், அவ்வளவுதான், வேற ஒன்றும் எதுவும் கிடையாது. பின்னாக்கு ஆயில் தான். பின்னாக்கும் அதுதான், ஆயிலும் அதுதான். கடலையிலிருந்து கடலை எண்ணெய் எடுக்கிறோம், அந்த பின்னாக்க போடுறோம். இப்ப புதுசா ஒரு டெக்னாலஜி கண்டுபிடிக்கிறோம். அதாவது இதுக்கு முன்னாடி வந்து 2 கிலோ 3 கிலோ போட்டால் 1 லிட்டர் ஆயில் வர்ற மாதிரி இருந்தது. இப்போ வந்து ரொம்ப கம்மியில் அதை விட பவர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த டெக்னாலஜி பண்ணிக்கிட்டு இருக்கோம், பார்த்துருக்கோம். இன்னும் நல்லா சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னு சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க, கம்மியாக கொடுக்கலாம். விவசாயிகளுக்கு நம்ம கம்மியாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பாமணியில் இது வச்சுருக்காங்க, வேப்பங்கொட்டை வந்து சுத்தமாக எண்ணெய் எடுக்காமல் அரைச்சி கொடுக்குறாங்க. அது 1 இயர் ஆகும். ஏன்னு சொன்னோம்னா, அந்த எண்ணெய் கொழுப்பு சத்தான பாக்டீரியா எடுத்ததுக்கு அப்புறம் தான் செடி எடுக்கும். உங்களுக்கு சொல்ற உங்களுக்கு புரியுதா? நம்ம என்ன பண்ணிட்டோம், ரொம்ப கண்ணாப்புன்னு வச்சிருந்தாங்க. அப்புறம் நான் நைஸா பொடியா போட்டு கொடுங்க சொல்லி போட்டு வாங்கிட்டு வந்தோம். என்ன இருந்தாலும் கூட இந்த பொடி பாக்டீரியா அது மேல ஏறி அதை டீகம்போஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் செடி எடுத்துக்கணும். நாளாகும். இது என்ன, நம்ம என்ன பண்றோம்னா, உங்களுக்கு தனியா கரைச்சி கொடுத்துட்றோம். நீங்க தண்ணி அது எப்ப குடிக்குதோ அப்ப எல்லாம் உரமும் போயிடும். நம்ம பயிரை சொல்லி தருவாங்களே, பக்கத்து கண்ணை விடாதரா, அது நல்லதானே இருக்கு. இந்த 2 வந்துருச்சு, அது செடி பாருங்க எவ்வளவு விகர்ல எப்படி இருக்குதுன்னு பாருங்க. அந்த செடியில் பாருங்க, ஒரு இலைய 4 அடிக்கு போயிடுச்சு. இந்த 4 இருக்கு, 4 நல்லா தான். பிறகு 4 நல்லா தானே இருக்கு. பிறகு தாய் நல்லா தான் இருக்கு. நம்ம அந்த அளவுக்கு கூட்டத்தை கொடுக்கணும். நான் என்ன சொல்றேன்னா, சத்தை கொடுங்கிறேன் நான். நீங்க செய்ய வேண்டிய வேலையெல்லாம் சத்தும் தண்ணியும் அதுக்கு எவ்வளவு தேவை இருக்குதோ அவ்வளவு கொடுத்துக்கிட்டா அது பாட்டு விளைஞ்சிட்டு போகுது. நீங்க அதை போய் அறுத்துக்கிட்டே கிடந்தீங்கன்னா அது என்ன ஆகும்? அது கதி. அந்த பக்கம் 4க்கு 3 வச்சிருக்கோம். இதில் என்ன பண்ணியிருக்கோம்னா, அதில் வந்து எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி சகட்டு மணிக்கு உரம் கொடுத்துட்டோம். இதில் வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா, ஒரு 6 லைன் வந்து 50 கிராம் தான் நம்ம போடுற உரத்தில் 50 கிராம் போட்டுருக்கோம். அடுத்து இப்போ வந்து 75 கிராம் இருக்கும். அதுக்கு அடுத்து 100 கிராம் இருக்கும். இன்னொன்று 125 கிராம். எதுல நல்லா வருது அப்படிங்கிற மாதிரி ஆயில் விடுறதெல்லாம் காமன், எல்லா செடிக்கும் ஒரே மாதிரி போகும். நம்ம பின்னாக்கு உரம் மாத்திரம் டிஃப்ரெண்டா பார்க்கணுங்கிறதுக்காக இது இப்போ வச்சிருக்கோம். இது முதல்ல 50 கிராம் தான், ஒரு 6 லைன். அடுத்த 6 லைன் 75. அதுக்கு அடுத்தது இருக்கிறது வந்து 100. பிறகு இன்னொன்று வந்து 125. அந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கோம். இதுல 6 லைனா பிரிச்சு டிபார்ட்மெண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, நமக்கு ஒரே டயத்துல ஒரே நேரத்தில் சாப்பிட்டுக்க முடியாது இல்லையா, அதனால 50 கிராம் 100 கிராம் எல்லாம் போகாதீங்க. 20 கிராம் வைக்கிறீங்களா, அப்போ மாதிரி 4 நாள் 20 கிராம், மாதிரி 4 நாள் 20 கிராம், அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போங்க. நம்ம அதுக்கு தான் ஆயில் கொடுத்துருவோம். எப்போ கண்டினியூ ஆயில் இருக்கும். இது மாத்திரம் ஒரே டயத்தில் கொடுத்துட்டு அடிவாரம் மாத்திரம் ஒரே டயத்திலேயே கொடுத்துடணும். உங்களுக்கு சொல்றது உங்களுக்கு புரியுதா? சாப்பிட்டா சாப்பிடும். இப்போ இதுக்கு நான் கொஞ்சம் வித்தியாசப்படுறேன் அவங்க சொன்னதுக்கு. நான் என்ன சொல்றேன்னா, செஞ்சு சொல்லிட்டா பரவாயில்லை. நீங்க கீழே போட்டீங்கன்னு வச்சுங்களேன், எந்த உரமாகட்டும் எதாகட்டும், அது செட்டப் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு 10 நாள் 15 நாள் ஆகும். நம்ம டீகம்போஸ் பண்ணியிருந்தோம்னா ஒரு 7 நாள்ல செடி கிடைக்கும். இல்லைன்னா உள்ளே இருக்கிற பாக்டீரியா டீகம்போஸ் பண்ணினா தான் செடி எடுத்துக்கிடும். புரியுதா? இப்போ நீங்க அது இப்ப சாப்பிடுற அளவுக்கு கொஞ்சம் சாப்பிட்டு கொடுக்கும், கொஞ்சம் தான் அதை கரைச்சி கொடுக்க முடியும். ஒரே டயத்துல மொத்தத்துக்கே கரைச்சி கொடுக்க முடியாது.
அதுவும் எண்ணிக்கை எவ்வளவு இருக்குது, எடுத்துக்குது. எண்ணிக்கை எவ்வளவு இருக்குது என்ன ஏதுன்னு பார்த்துக்கிட்டு கரைச்சது ஓரத்துக்கு போகாது, பிறகு கரைக்காத ஓரத்துக்கு போகும். அப்ப நமக்கு சரியா போகுமே தவிர நீங்க அடி உரம்ங்கிறது வந்து எவ்வளவு உங்களுக்கு மேக்சிமம் கொடுக்க முடியுமோ கொடுத்துக்கணும். மேல் உரம்ங்கிறது நீங்க சொன்ன மாதிரி ஸ்டெப் ஸ்டெப்பா கொடுத்துக்கலாம். அடி உரம் மாத்திரம் குப்பை கூலங்க இதுக்கு மாத்திரம் நீங்க எவ்வளவு கொடுக்க முடியுமோ அதை கீழே கொடுத்துக்கிடணும். மேலே தர்றது வந்து நீங்க ஸ்டெப் ஸ்டெப்பா கொடுங்க. சரி, ஒவ்வொரு நேரத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஒரே மானிக்கு கொடுக்காம கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துக்கலாம். ஏன்னா இது சீக்கிரமா எடுத்துக்கிறது, அதனால